பிள்ளைகள், எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் நம் சமூகத்திலே வளர்கிறார்கள். இளவல்களே, பெற்றோரை உதாசீனப்படுத்தி உலகத்திலே ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. பெற்றோர்களை நோவினைப்படுத்தி உலகத்திலே வென்றவர்கள் யாரும் இல்லை. நிறைய வரலாறுகளை சொல்ல முடியும். இந்த தாய் தகப்பனுக்கு நிகர் உலகத்தில் என்ன இருக்கு? வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா, ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள வரும்போது, ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே மனைவி சட்ட பைய பாப்பா, எவ்வளவு சம்பாரிச்சுட்டு வந்திருக்கிறாரு, யாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டாரா அக்கா தங்கச்சிக்கு, அல்லது கரெக்டா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரான்னு அந்த அம்மா பார்க்கும். ஆனால் உள்ளே நுழைந்தவுடன் இறைப்பையை பார்ப்பது தாய் மட்டும்தான். டேய் தம்பி, சாப்பிட்டிய? முதல்ல போய் சாப்பிட்டு வாப்பா, அதுக்கப்புறம் பேசலாம். வயிற்றிலே வைத்து பாதுகாத்த அந்த அன்னை இறைப்பையை பாதுகாப்பது, இறைப்பையை பார்ப்பது அந்த தாய் மட்டும் தானே. ஆனால் அந்த தாயை உதாசீனப்படுத்துகிற அவலம் இன்றைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். ராஜகுமாரன் கட்டளை எழுதுவார். அவர் தன்னுடைய வரலாறை ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார். கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குற சம்பளம், கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குற சம்பளத்தை எல்லாம் கொண்டு போய் அம்மாட்ட தான் கொடுப்பாரு. முதல் மாசம் அம்மாட்ட, 2வது மாசம் அம்மாட்ட கொடுத்தோன்னு அம்மா சொன்னாங்க, ஏன்டா கொடுக்குற, உன்னை படிக்க வச்ச வாப்பாட்ட குடுறா. 3வது மாசமும் அம்மாட்ட, ஏன்டா கொடுக்குற, வாப்பாட்ட குடுறா. 4வது மாசமும் அம்மாட்ட கொடுக்க அம்மா கண்டிச்சாங்க, ஏன்டா இப்படி செய்யற. இந்த ராஜகுமாரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, இதுவரைக்கும் என் தகப்பன் கொடுத்துதாம்மா நான் வாங்கி பழக்கம், என் கை கீழ்கரமாகத்தான் இருக்க வேண்டும். நான் என் தகப்பனுக்கு கொடுத்து என் தகப்பனின் கரத்தை கீழ்கரமாக்க நான் விரும்பவில்லை. அம்மா, எப்பயுமே எங்க வாப்பா கொடுக்கணும், நான் வாங்கணும், அதனால ஒன்றை கொடுத்தேன். திருமணம் முடிகிறது. என்றோ நடக்கவில்லை, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். திருமணம் முடிகிறது. முதல் மாத சம்பளம் வாங்கி கவரை பாக்கெட்ல வச்சுட்டு வரும்போது ஒரு முளம் மல்லிகைப்பூவையும் வாங்கிட்டு வர்றார் அந்த வீட்டு ராஜகுமாரன் அப்துல் காதர். வாங்கிட்டு வரும்போது அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, மனைவியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேரா வந்தவர் மல்லிகைப்பூவை அம்மா கையில கொடுத்துட்டாரு, சம்பள கவரை தூக்கி மனைவி கையில கொடுத்துட்டாரு. அம்மாவுக்கெல்லாம் கவலை, டே மோனே, இந்த கிழவிக்கு ஏண்டா மல்லிகைப்பூவு, எனக்கு எதுக்குடா சொன்னார் அப்துல் காதர் ராஜகுமாரன். அம்மா, உங்கள் கையால் என் மனைவிக்கு மல்லிகை சூடுங்கள், எவ்வளவு நல்லா இருக்கும். மனைவிட்ட சொன்னாரு, இந்த கவரை அம்மா கையில கொடுத்துரு, அம்மாட்ட வாங்கி குடும்பத்துல செலவழிச்சா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். தாயின் கரத்திலே கொடுத்து வாங்கி வாங்கி செலவழித்தல், இதில் இருக்கிற பரக்கத் உலகத்தில் வேறு எதில் இருக்கும்? இளவல்களே, சம்பாதிக்கிற இளவல்களே, எத்தனை பேர்கள் பெற்றோரிடத்திலே பணத்தை முழுமையாக கொடுத்து வாங்கி செலவழிக்கிற இளவல்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறீர்கள்? அப்படி இருந்தால் நபி நேசம் உங்களின் உள்ளத்தில் இருக்கிறது, உண்மையான மார்க்கம் இஸ்லாத்திலே முழுமையாக நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள் என்று பொருள். அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்கி 20 வயசு 25 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் வாப்பா வெளிநாடுகள்ல போய் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. எதுக்குன்னு கேட்டா, என் பிள்ளை, என் மனைவி, என் மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்கி கடைசியில் நீங்கள் சம்பாதிக்கிற பொழுது அவர்களுக்கு எண்ணி காசை கொடுத்தால் அந்த ரப்புக்கு பிடிக்காது. அந்த மாலுக்கல்லி அபிக், நீயும் உன் பொருளாதாரமும் உன் பெற்றோரை சாரும் என்றார்கள் பெருமானார். உலகத்திலே பாக்கெட்டுக்குள்ளே கைவிடுகிற தகுதி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. கட்டிய மனைவிக்கு கிடையாது. கணவனின் பாக்கெட்டுக்குள்ள கைவிடுற தகுதி உடன் பிறந்த சகோதரனுக்கு கிடையாது. தோளோடு தோள் சேர்க்கும் நண்பனுக்கு கிடையாது. உறவுகளுக்கு கிடையாது. ஜோப்புக்குள்ளே கைவிட்டு எடுக்கிற தகுதி ஒன்று இருக்கிறது என்றால் அது பெற்றோர்களுக்கு மட்டும்தான். அந்த அபிக்க. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சமூகம் என்ன கொடுக்கிறது யோசிக்கிறோம். அதனால் அன்புக்குரிய இளவல்களே, வரும் காலமாவது நம்முடைய பெற்றோர்களை நினைத்து வாழுகிற சமூகமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஹலீமத்து ஸஅதியா, நாயகத்திற்கு பால் கொடுத்த தாய் வீட்டுக்கு வந்து விட்டால் நாயகம் உட்கார்ந்து பழக்கம் இல்லை.
இந்த தாயை உட்கார வச்சு தாய்க்கு என்ன தேவையோ அது முழுவதையும் இவங்க ஹிதுமத்தை செஞ்சு அந்த தாய்க்கு கொடுத்து அனுப்புகிற பண்பாடு பெருமானாருக்கு சொந்தமானது. இதுதான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை கடைபிடிக்கப்பட்டது. பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது பிள்ளைகள் யாரும் உட்கார்ந்ததாக வரலாறு இல்லை. நாங்கள்லாம் எங்க வாப்பாவுக்கு முன்னாடி உட்கார்ந்தது இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கலாச்சார நாகரிக பண்பாடு உலகம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்றால் தகப்பனார் நின்றுகிட்டு இருக்கிறார், இவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு செய்தியை சொல்லட்டுமா? தப்சீரிலே ஒரு வரலாறு வரும். 40 ஆண்டுகள் பிரிவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிந்த தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்க்க வருகிறார்கள். 40 வருஷம் தகப்பனார் எவ்வளவு ஏக்கம் இருக்கும். மகனை பார்க்க வந்து அரியணையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள். ஜிப்ராயில் இறங்கி சொன்ன வார்த்தை, யூசுப், உங்கள் தகப்பனார் நின்று கொண்டிருக்க நீ அமர்ந்திருக்கிறாயா? தகப்பனார் நின்று கொண்டிருக்க நீ அமர்ந்திருக்கிறாயா? இப்படி ஒரு நிலை இருந்தால் உன் நுபுவத்து பறிக்கப்படும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். உன் நுபுவத் பறிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, அப்ப தாலீம், பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எவ்வளவு என்பதை மார்க்கம் உணர்ந்து சொல்லுகிறதே. அந்த மரியாதையை கொடுத்தோமா? துல்பிகார் ஒரு வரலாறை சொல்லுவார்கள் நிதாய மெம்பருல் மெஹராப் என்ற நூலிலே. அல்லாஹு அக்பர். ஒரே பையன் இன்ஜினியருக்கு படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு. கல்யாணம் பண்ண உடனே அந்த மனைவி சொன்னா, உங்க வாப்பா உம்மா வேலை நான் வச்சு பார்க்க மாட்டேன். பையன் வந்து சொல்றாரு, அம்மா என் மனைவி இப்படி சொல்றாங்க, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? உடனே அந்த தாயின் தகப்பன்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, நீ நல்லா இருக்கணும்ன்றதாண்டா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்க இருந்தாலும் போய் நல்லா இருங்கடா, எங்க இருந்தாலும் போய் நல்லா இருங்க. தனி குடித்தனம் சென்றார்கள். 2 மாதத்திலே ஜித்தாவில் வேலை கிடைக்கிறது மகனுக்கு. ஜித்தாவில் வேலை. 12 ஆண்டுகள் பெற்றெடுத்த தாய் தகப்பனை பார்க்க வரவில்லை. இடையிலே தகப்பனின் மரணம் வரவில்லை. தாய் உடல்நிலை சரியில்லாமல் கண் தெரியாமல் சொந்தத்தின் வீட்டிலே முடங்கி கிடக்கிறாள். மகன் வரவில்லை. ஆனால் 12 வருடமும் தொடர்ந்து ஹஜ் செய்கிறார். 12 வருஷம் தொடர்ந்து ஹஜ். அரஃபா மைதானத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற அரஃபா மைதானத்திலே அல்லாஹ் பெற்றோர்களை நிந்தித்தவர்களை, பெற்றோர்களை காயப்படுத்தியவர்களை ரப்பு மன்னிப்பதே இல்லை. 12 வருஷம் தொடர்ந்து ஹஜ். 12வது வருஷம் முஸ்தலிஃபாவுல தூங்கும் போது ஒரு கனவு கண்டார். லா துக்பல் ஹஜ்ஜத்துக், உன் ஹஜ் எல்லாம் ஒண்ணு ஏற்றுக்கொள்ளப்படாதப்பா, எல்லாம் வீணா போச்சு. முஃப்தி இடத்திலே மார்க் அறிஞரிடத்திலே கேட்க, மார்க் அறிஞர்கள் சொன்னார்கள், யாரோ உறவை நீ முறித்திருக்கிறாய், போய் உறவுகளோடு சேர்ந்து கொள். இப்பொழுதுதான் மகனுக்கு ஞானம் கிடைக்கிறது. 12 வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு வருகிறார். தாய் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பிடிக்கிறார். தன்னுடைய உறவின் வீட்டிலே இருக்கிறார். கதவை தட்டி, அம்மா உங்கள் மகன் வந்திருக்கிறேன், அம்மா உங்கள் மகன் வந்திருக்கிறேன், அம்மா உங்கள் மகன் வந்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த தாய் கட்டி தழுவி, டே தம்பி, உன்னை பார்க்க கண் இல்லையடா, உன்னை பார்க்க கண் இல்லையடா, எப்படி இருக்கிறார்? உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? உன் மனைவி மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? 12 ஆண்டுகள் அவன் கொடுத்த எல்லா துன்பங்களையும் தொல்லைகளையும் இன்னல்களையும் மறந்து ஏற்று தன் மகனை ஏற்றுக்கொள்ளுகிற தாய்க்கு நிகர் உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஆனால் அந்த தாயை உதாசீனப்படுத்துகிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். வஹுப்புன் நபி என்ற விழாவிலே நான் உங்களிடத்திலே வேண்டுதலாக வைக்கிறேன், இனி வரும் காலத்திலாவது இளவல்களே பெற்றோர்களை நேசிக்கிற இளவல்களாக மாறிவிடுங்கள். எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கும். பெற்றோர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக ஒரு வரலாறு கூட இல்லை.